மியா தாத்தா கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. தாத்தா சொல்கிறாரு, இது மாதிரி சுமியை கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சி வைக்கிற பேர் அந்த மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்க, நான் பத்திரமா வந்துடுவேன், அதே மாதிரி ஸ்ப்ரிங்கில் எங்களுக்கு கல்யாணம், உங்களையும் இன்வைட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இவருக்கூட ரொம்ப சந்தோஷம், செரி பிளாசம் சீசன் அப்பையா, சுமியும் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே மியோ, அண்ணன், அந்த தம்பி, அந்த குட்டி பையன் சிக்கிக்காமி 3 பேரும் கிளம்பிடுறாங்க. கிளம்பி இங்கே மிலிட்ரி இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. மியோ கூட முன்னாடியே சொல்லியிருப்பாள்ல போலீஸ்கிட்ட, இது மாதிரி உங்களுக்கு ஒரு வேறு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி. அது என்னென்னா, இந்த ஆர்மிமெண்ட்ஸ் வந்து திசை திருப்பணும், அது அவங்க வேலை. அங்கே போலீஸ்லாம் வந்து முன்கேட்டில் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே வெளில விடுங்கடா, எங்கடா எங்கள் அரசுன்னு சொல்லிட்டு எனிமி அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஆர்மிமெண்ட்டும் அங்கே போயிடுறாங்களா. அந்த நேரமாக பார்த்து இந்த மியோவும் இவங்க 3 பேரும் உள்ளே வந்துடுறாங்க. வந்துட்டு இப்போ மியோ சொல்லிகிட்டே வரா, கனவுல எல்லாத்தையும் பார்த்துருப்பா, இது மாதிரி அங்கே ஒரு ஜன்னல் திறந்து தான் இருக்கும், அது வெளியே போயிடலாம் பில்டிங்குள்ளே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதே மாதிரி இந்த அண்ணனும் திறந்து பார்க்குறான், திறந்துருக்கு. 3 பேர் உள்ளே வந்துடுறாங்க. அப்புறம் மியா சொல்கிறான், இங்கே ஒரு இரும்பு டோர் இருக்கும், அதை திறந்துட்டு நம்ம டஞ்சனுக்குள்ளே போனால் கியோக்கா கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். யாரு கண்ணுக்கு தெரியாமல் போகணுமே அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பையன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ சொல்லிகிட்டு இருக்கப்பே பார்த்தா 2 இந்த கிஃப்டட் கம்யூனியன் ஆளுங்க அங்கே வந்துடுறாங்க. ஐயோ மாட்டிக்க போகிறாங்கன்னு பார்த்தா அவங்க 2 பேரும் வந்து பார்க்குறப்ப இந்த இடமே ஒரே செகதியாக இருக்குது. அந்த செகதி அப்படியே அவங்கள பிடிச்சி உள்ளே இழுத்துருது. என்னடான்னு பார்த்தா நம்ம மியோ தான் அவளோட பவரை வச்சு அவங்களுக்கு இல்யூஷனாக தூங்க வச்சிடறான். அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. இன்னுமே 2 மணி நேரம் ஆகும் அவங்க எந்திரிக்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஓடி வந்துட்டு அந்த இரும்பு டோரையும் திறந்துட்டு உள்ளே வந்துடுறாங்க. இங்கே பார்த்தா உசை இடத்த தான் கட்டுறாங்க. அவனும் இந்த பில்டிங்கில் தானே இருக்கான். அந்த உசைட் வந்து அந்த ஹோஜோ சொல்லிட்டு இருக்கான், அந்த மாதிரி இந்த போலீஸ்லாம் வந்து மெயின் கேட்டில் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த உசை சொல்கிறான், நீ போய் அவங்கள பார்த்துக்கோ, எனக்கு வேறு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஆராத்தாவை கூப்பிட்றான். வா நம்ம போய் நம்ம கெஸ்ட்டை வந்து வரவேற்போம் அப்படிங்கிற மாதிரி. ஆராத்தா அவன் கண்ணையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். மியோ, அண்ணன், அந்த பையன் 3 பேர் அந்த டஞ்சனுக்குள்ளே வந்துட்டாங்களா. வந்துட்டு இருக்கப்போ மியோ சொல்லிட்டு இருக்கா, இதுக்கப்புறம் என்னால் பார்க்க முடியல, ஆனால் இதுக்குள்ளே தான் எங்கேயாச்சும் கியோக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா இங்கே தான் அந்த பேரியர் இருக்குல்ல, அதை பார்த்துடுறாங்க. அந்த மேஜிக் பேரியர் பலிங் குட் மாதிரி. அதை பார்த்தப்பறம் தான் அந்த பையன் சொல்கிறான், அப்போ இதால் தான் பவரை யூஸ் பண்ண முடியல நம்மளால் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த அண்ணனை பற்றி கேட்குறான், அவனால் அதை உடைக்க முடியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அங்கே அவனோட பவரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே பார்த்தா திடீர்னு சவுண்டு கேட்குமா, என்னடான்னு பார்த்தா ஒரு டீமன் வந்து நிற்கிது இங்கே. அவ்வளோதான், அண்ணன் இதை பார்த்துட்டு நம்மளை ஈஸியாகவே எதுவும் பண்ண விட மாட்டாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். உடனே இந்த குட்டி பையன் தான் சொல்கிறான், நான் வந்து அதை திசை திருப்புறேன், நீ இந்த பேரியரை உடைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே கல் எடுத்து அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அது வந்து இந்த குட்டி பையனை துரத்திட்டு ஓடிட்டு இருக்கு. அவன் கல் தடுக்கி கீழே விழுந்துடுறான். அவ்வளோதான், அவனை மேலே ஏறி மிதிச்சிட்டு இருக்கு. மியோ அதை பார்த்துட்டு பின்னாடியே ஓடி வரா. ஓடி வந்துட்டு அவள் பவரை யூஸ் பண்ணலான்னு பார்க்குறா. ஆனால் அவளால் யூஸ் பண்ண முடியல, தலை வலிக்க ஆரம்பிக்குது. அப்போ தான் அந்த பையன் சொல்கிறான், இது மாதிரி உன்னால் பவரை யூஸ் பண்ண முடியாது, பண்ணனா உனக்கு வேஸ்ட்டாக தான் ஆகும் எனர்ஜி, அதனால் ஓடிடு மியோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். மியோ ஓட ஆரம்பிக்கிறா. அவ்வளோதான், இந்த டீமன் வந்து மியோ துரத்த ஆரம்பிச்சிருது. மியோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஓடுறா, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தேனே, என்னோடய ஃபீலிங்ஸ் வந்து அவர்கிட்ட சொல்லலாம் தான் வந்தேன், இப்படி எதுவும் ஆயிரும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நான் கிவ் அப் பண்ண மாட்டேன், எப்படியாச்சும் என்னோடய ஃபீலிங்ஸ் அவர்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்கா. பார்த்தா அந்த டீமன் இவன் மேலே பாய வரும். இவ அப்படியே கீழே விழுந்துருவான். இந்த நேரம் பார்த்து அண்ணன் வந்து அந்த பேரியரை உடச்சிருவான். இங்கே பார்த்தா அந்த டீமனை வந்து நெருப்பு வந்து எரிச்சிருவான். யாரான்னு பார்த்தா நம்ம கியோக்காவோட என்ட்ரி. அவன் வந்துட்டு அந்த ஜெயில் கம்பியெல்லாம் மெல்ட் பண்ணிட்டு அந்த நெருப்பு வந்து இந்த டீமனை எரிச்சு கொண்டு வரும். அவ்வளோதான், என்னோடய ஃபியான்சியை தொடாது அப்படிங்கிற மாதிரி கியோக்கா சொல்கிறான். உடனே மியோ அதை பார்த்துட்டு ஓடி வந்து கியோக்கா கட்டி பிடிச்சிக்கிறா. உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் மியோ கேட்குறான். கேட்காம கேட்குறான், நல்லா தான் இருக்கேன், நீனும் ஓகே தானே, நான் வந்து உன்னை எல்லாத்தையுமே தனியாக செய்ய விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே இவ சொல்கிறான், இல்லை இது எல்லாமே என்னோட தப்பு தான், நீங்கள் என்னை பற்றி என்ன யோசிக்கிறீங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டீங்க, ஆனால் என்னால் உங்கள்கிட்ட பதில் சொல்ல முடியல, பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ உண்மையான பயம் என்னென்னா, உங்களை பற்றி நான் எப்படி நினைக்கிறேன், என்ன ஃபீல் பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது தான் எனக்கு பயமே அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ கியோக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். கியோக்காவும் ஐ லவ் யூ டு மியோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே மியோ சொல்கிறான், என்னை விட்டு எப்போதுமே போகாதீங்க, எப்போதையும் என் கூடயே இருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். கியோக்காவும் சொல்கிறான், நம்ம இறப்பு வரைக்கும் ஒன்றா தான் இருப்போம், கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். இப்போ பார்த்தா அந்த ஷிக்கிகாமி குட்டி பையில அங்கே வந்துடுறான். வந்துட்டு சொல்கிறான், உங்களுக்கு ஷிக்கிகாமியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் மாஸ்டர், நீங்கள் எனக்கு ஆர்டராச்சு கொடுக்கலாம் உங்களோட சென்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு பதிலாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே மியோ பார்க்குறான், என்னது சென்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிங்களா அப்படிங்கிற மாதிரி. உடனே கேட்க சொல்கிறான், தேவையில்லாததெல்லாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வந்து உணர்ச்சிகளை ஷேர் பண்ணுற மூலமாக கியோக்காவே அந்த மியோ கூட இருக்கிற மாதிரி போல். உடனே வந்து சொல்கிறான் அந்த குட்டி பையன், இந்த மாதிரி அவ்வளோதான், இவ்வளோ நாள் உன் கூட இருந்ததில் ரொம்ப சந்தோஷம் மியோ, இப்போ நான் போயிட்டு வர நேரம் வந்துடுச்சு, ஏதாவது மாஸ்டர் வந்துட்டார்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே மியோ சொல்கிறான், இல்லை போகாத அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவன் டக்குன்னு திருப்பி பேப்பராகவே மாறிடுறான். மிகவும் போயிட்டு அந்த பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே போலீஸ் தான் கட்டுறாங்க, நம்ம ஃப்ரெண்டு போலீஸ் அங்கே தான் சண்டை போயிட்டு இருக்குல்ல.
இங்கே வந்து அந்த ஃப்ரெண்டு போலீஸ் எல்லாருக்குள்ளேயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. பார்த்தா இவர் பின்னாடி ஒருத்தன் வந்துடுவான், இந்த கிஃப்டட் கம்பெனியோட ஆளுங்க. அப்போ பார்த்தா அண்ணன் இங்கே வந்துடுவான். அவன் தான் அங்கே வேலை முடிஞ்சிட்டா வந்துட்டு இவன் அடிச்சு போட்டுருவான். அடிச்சு போட்டதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு போலீஸ் சொல்கிறான், ரொம்ப லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, கமாண்டரை காப்பாற்றிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். காப்பாற்றியாச்சு, மியாவும் கியோக்காவும் எனிமியை பக்கம் போயிருக்காங்க, எனிமியோட லீடரை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம தாக்கு பிடிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடலான்னு வர்றப்ப எதிரிங்களை ஏதோ ஐஸ் கட்டி வந்து தாக்குமா. யாரான்னு பார்த்தா கியோக்காவோட அப்பா. இதெல்லாம் எனக்கு பழச ஞாபகப்படுத்துதுப்பா, நானும் அவங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கே அடுத்த சில நம்ம கியோக்காவையும் மியாவும் தான் கட்டுறாங்க. உசையை பக்கம் வந்திருக்காங்க. இங்கே பார்த்தா ஹரத்தாவும் அந்த உசையும் வந்துடுறாங்க. வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கான் அந்த உசை, என்ன பக்கம் தான் வந்தீங்களா, வாங்க வாங்க என் கேசலுக்கு உங்களை வரவேற்கிறேன், மெய்டன் ஆஃப் ட்ரீம் சைட் அப்படின்னு சொல்கிறான். அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.